ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரே மாவில் 2 விதமான வெரைட்டி பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்நாக்ஸு, ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கு நான் கடலைப்பருப்பை 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு மிக்சி கப்பில் சேர்த்துக்குவோம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 3 அல்லது 4 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா அரைச்சி ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. அரைச்ச எல்லா மாவையும் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி, கொஞ்சமாக மல்லியையும் நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட முருங்கைக்கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெசிபிக்கு இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம தட்ட போகிறோம், தட்டுறதுக்கு வராது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒன்று நீங்கள் கிரைண்டரில் அந்த கடலைப்பருப்பை அரைக்கிறப்ப உப்பு போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைனா நீங்கள் இது மாதிரி இடையிலையும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெசிப்பியில் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு பீட்ரூட்டை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். துருவின பீட்ரூட்டை இது கூட சேர்த்துருவோம். இப்போது துருவின பீட்ரூட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்குவோம். இது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இல்லைனா வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நம்ம திருப்பி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் பீட்ரூட் கூட கேரட்டும் போட்டுக்கலாம், நல்ல ஹெல்த்தி. பீட்ரூட் சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இப்படி கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, மிக்ஸ் பண்ணிட்டாவே ஜஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவனுக்கு பீட்ரூட் வந்து தனியாக கொடுத்தா பிடிக்காது. இந்த மாதிரி ஃபார்மில் கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவான். இப்போ நம்ம நல்லா இதை தட்டிட்டு வடை போல் செய்யலாம். ரவுண்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா பீட்ரூட் வடை, அது ரெடி ஆகிடுச்சு. இதிலே நான் இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வடையை வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வடையெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். இதுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிருக்கணும். ரொம்ப காஞ்சிருந்துச்சுன்னா வெளியே மட்டும் செவந்துடும். நல்லா மூழ்கிற மாதிரி எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். நான் நிறைய தீபாவளிக்கு செஞ்ச ரெசிபிலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். இப்போவே போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முறுக்கு மாவுக்கு நிறைய குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். இப்போது நமக்கு வடை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வடையை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்மளோட வடையை எடுத்துருவோம். இதே போல் பேலன்ஸ் இருக்க வடையும் நம்ம சேர்த்துக்குவோம். நான் கடலைப்பருப்பு வந்து கரெக்டாக 200 கிராம் ஊற வச்சேன். அதுக்கு வந்து 12 வடை, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுவும் வந்தது. ஸோ நான் மெஷர்மெண்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பீட்ரூட் வடை இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலைல செஞ்சுட்டு ஈவினிங் வடையாக கூட தட்டி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோன்னா, ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. அதில் நல்லா இந்த மாதிரி பட்டர் இல்லைனா கீ போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு மேக்ஸிமம் பட்டர் கீ யூஸ் பண்ணுங்கள். நல்லா வளர்கிற பசங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து, நமக்குமே அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வடைக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி தட்டுங்க. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் இதுக்கு அதிகம் தேவைப்படாது. நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வடை பிடிக்காது, ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். வடையே செய்யாமல் இது மாதிரி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு மட்டும் வடை செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் ஈவினிங் போல் இது மாதிரி அடை மாதிரி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் ஃபெஸ்டிவல் அப்போ யோசிச்சுட்ருக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. நல்லா ஈவனாக பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரே கலராக வந்திருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி.
இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.